சிக்குவாரா கோட்டாபய அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி முடிவு. உடன் நடவடிக்கை எடுங்கள் அனுர அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. விகாரையின் கீழ் புதைக்கப்பட்ட காணாமல் போனவர்கள் உண்மையை நிரூபிக்குமாறு எம்பி ரவிகரன் சவால். பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு அனுரவின் பேரிடி. முக்கிய புள்ளிக்கு வெளிநாட்டு பயண தடை வலுக்கும் சர்ச்சை. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும் CVK சிவஞானம் கோரிக்கை. உக்ரைனின் நிலை இலங்கைக்கு வரக்கூடாது அலி ஜப்ரியின் ஆலோசனை. இந்திய அதானியுடன் மீண்டும் பேச விரும்பும் அனுர அரசாங்கம். ட்ரம்பிற்கு பதிலடி உக்ரைனுக்கு அசைக்க முடியாத ஆதரவை அறிவித்த பிரிட்டனின் பிரதமர். இறுதிச் யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் கீழ்ப்பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு தற்போது முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் கீழ்ப்பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் பலரும் என்னிடம் முறையிட்டுள்ளனர். எனவே விகாரையை அகற்றி அகழ்வினை மேற்கொண்டோ நவீன முறையில் ஸ்கேன் கருவிகள் மூலமோ ஆய்வுகளை மேற்கொண்டு உண்மையை கண்டறிய அரசாங்கம் முன்வர வேண்டும். காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது தமது உறவுகளை, குறிப்பாக கணவரை, மனைவியும் மகன் மகளை பெற்றோரும் வட்டுவாகல் சப்தகன்னிமார் ஆலயம் ஒன்றில் ஒப்படைத்தார்கள். தடுப்பு முகாம்கள், கடல் என பல இடங்களிலும் சரணடைந்தார்கள். இலங்கை படையினரிடம்தான் ஒப்படைத்தோம், இன்னும் காணவில்லையே, அவர்கள் எங்கே என்று தேடுகின்றார்கள். நீதி அமைச்சரே, நீதி தாருங்கள், நியாயப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்டெடுக்க உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பெருமளவு பணத்தை வீணடித்ததாக கூறப்படும் ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் குறித்து சிறப்பு விசாரணையை ஆரம்பிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அரசாங்கம் அத்தகைய விசாரணைகளை நடாத்தி அந்த ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்களிடமிருந்தோ அல்லது அப்போதைய அரசாங்கங்களின் தலைவர்களிடமிருந்தோ பணத்தை மீட்டெடுப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் பல்வேறு விடயங்களை விசாரிக்க 14 ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 2 பரிந்துரைகள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி உபாலி அபேரத்னவின் தலைமையில் நிறுவப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இந்த நாட்டின் மக்களின் பணத்தில் 3.5 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை மோசடி செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த பணத்தை ஆணைக்குழு நியமித்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடமிருந்தோ அல்லது உபாலி அபேரத்ன உள்ளிட்ட 3 ஆணைய உறுப்பினர்களிடமிருந்தோ மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் தலைமறைவாக்கியுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் பற்றாக்குறை தொடர்ந்தால் பொது போக்குவரத்தை சீராக பராமரிக்க இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களிலிருந்து போதுமான டீசல் விநியோகத்தை உறுதி செய்ய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் போக்குவரத்து அமைப்பு சீர்குலைந்து விடக்கூடாது என்றும், ஏனெனில் இது பொருளாதார நேரடியாக பாதிக்கின்றது என்றும் அதன் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்றுநோய் காலத்தில் முந்தைய அரசாங்கம் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களிலிருந்து டீசலை பெறுவதற்கான ஒரு முறையை அறிமுகப்படுத்தியது. ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் எரிபொருளை விநியோகிக்க QR குறியீடு முறையையும் அவர்கள் செயல்படுத்தினர் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். நிலைமை இன்னும் மோசமாக இல்லை என்றாலும் அது மோசமடைவதை தடுக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விஜயரத்ன மேலும் கூறியுள்ளார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய 4 கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் ஏனைய கட்சிகளின் தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், பிளாட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருக்கு CVK சிவஞானம் அனுப்பி வைத்த கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலகத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட பாதுகாப்பு படைகளை சேர்ந்தவர்கள் குறித்த சிறப்பு புலனாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி பாதாள உலகத்துடன் தொடர்புடையதாக செயல்பட்டிருந்தால் காவல்துறை உட்பட பாதுகாப்பு படையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அப்படிப்பட்ட நபர்கள் யாரேனும் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக பெருநிறுவன சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றே கூறப்படுகின்றது. இந்த நிலையில் காவல்துறை உட்பட பாதுகாப்பு படைகளை சேர்ந்த சிலரின் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து தற்போது உண்மைகள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சமீபத்தில் பாதுகாப்பு படைகளில் சேர்க்கப்பட்ட சிலரின் குடும்ப உறுப்பினர்கள் பாதாள உலகத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. எனவே இது தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர். வல்லரசு போட்டிகளால் உலகம் துருவமுனைக்கப்படும் நிலையில் இலங்கை அதன் நீண்டகால அணிசேராமை வெளியுறவு கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி ஜப்ரி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடலில் இலங்கையின் மூலோபாய இருப்பிடம், பொருளாதார அபிலாஷிகள் மற்றும் நீண்டகால ஸ்திரத்தன்மை ஆகியவை அனைத்து உலகளாவிய தரப்புகளின் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த நிலையில் அந்த நாடுகளின் புவிசார் அரசியல் விளையாட்டுகளில் இலங்கை பகடைக்காயாக மாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். உக்ரைனில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி, சிறிய மற்றும் நடுத்தர நாடுகள் பெரிய அதிகார போராட்டங்களின் குறுக்குவெட்டில் சிக்கிக் கொள்ளும் போது என்ன நடக்கும் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. இலங்கையை பொறுத்தவரை இந்த பாடம் தெளிவானது. எனவே இலங்கை அணிசேராமையை உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் இலங்கையின் இறையாண்மை ஒருபோதும் சமரசம் செய்யப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி ஜப்ரி மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய அதானி திட்டத்தின் எதிர்காலம் குறித்து தனது நிலைப்பாட்டை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு இலங்கையின் எரிசக்தி அமைச்சகம் அதானி நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மன்னாரில் 442 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான காற்றாலை மின்சார திட்டத்திலிருந்து அதானி குழுமம் விலகுவதாக அறிவித்துள்ள நிலையிலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடனான உக்ரைன் ஜனாதிபதியின் சந்திப்பை அடுத்து நாங்கள் ஒரு திறப்பு முனையில் இருக்கின்றோம் என்று கூறி பிரிட்டன் பிரதமர் சேர் கியர் ஸ்டார்மர் உக்ரைனுக்கு தனது அசைக்க முடியாத ஆதரவை வழங்கியுள்ளார். உக்ரைன் மற்றும் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாட தலைவர்கள் சேர் கியர் ஸ்டார்மர் மற்றும் விளாடிமிர் ஜெலஸ்கியுடன் இணைவார்கள். டொனால்டு டிரம்புடனான அவரது பேரழிவு காரணமான சந்திப்பை தொடர்ந்து அவர்கள் உக்ரைன் ஜனாதிபதியை சுற்றி அணிதிரள்வார்கள். விளாடிமிர் ஜெலஸ்கி மற்றும் டொனால்டு டிரம்ப் இடையேயான கடுமையான சந்திப்பை தொடர்ந்து நாங்கள் ஒரு திருப்பு முனையில் இருக்கின்றோம் என்று கூறி சேர் கியர் ஸ்டார்மர் உக்ரைனுக்கு தனது அசையாத ஆதரவை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.